இவர்தான் நாள் 10 வருஷமா உள்ளது வெளியிலே வரல மேல இவர்தான் 2 வருஷம் வேலைக்கு வந்து எப்பயாவது வேற கண்டிருக்கீங்க. இன்றைக்கு தான் கீழே நிற்கிறேன். 8 மணிக்கு வந்தா 4 மணிக்கு போயிடுவேன். இது கீழே என்ன நடக்குன்னு ஒன்றும் பார்க்கல. இன்றைக்கு ஒரு நாள் தலை பிரச்சனை வந்து கீழே நிற்கிறேன். ஒரு ஆள் காட்டுங்க. விசிட் பண்ணி யாரும் ஒரு பேச சொல்லிட்டு பாருங்க. பல குற்றச்சாட்டுகளை அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அவரால் ஒன்று கூட நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது. செல்லிப்பிள்ளை புற்றுநோய் வைத்தியசாலை அவதூறான கருத்துக்களை பரப்பியதற்காக ஒரு மணித்தியாளர் அவனை போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். மருத்துவர்களும் சக மக்களும் பிரதேச மக்களும் உண்மையாகவே எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாமல் போலியான கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு நபரால் ஏற்பட்ட விளைவு. உண்மையாகவே மருத்துவர் என்பது எங்களை பொறுத்தவரைக்கு தெரியும். புற்றுநோய் நிபுணர் கிருஷ்ணாந்தி அவர்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கூறியது நிமித்தமாக மருத்துவ கவனித்துள்ளார். யாராவது குற்றம் இழைத்திருந்தால் பண மோசடிகளில் ஈடுபடுத்திருந்தால் அது சட்டபூர்வமான ஒரு பூர்வாங்க நடவடிக்கை எடுப்பது சிறந்தது. ஏனென்றால் இங்கே ஆளுநர் இருந்தார்கள். ஆளுநர் கூட விசாரணை குழுவை அமைத்து அதை நடவடிக்கை உண்மைத்தன்மையை ஆராயாமல் பல குற்றச்சாட்டுகளை அதுவும் அரச மருத்துவமனையை பற்றி அவதூறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். எங்களுக்கு அதனூடாக ஏதோ தெரிகிறது. அரச மருத்துவமனையை செயலிழக்க செய்து தனியார் மருத்துவமனைகளை முன்னேற்றுவதற்காக செயற்படுகிறாரோ தெரியவில்லை. எதிர்காலத்தில் இவ்வாறான சமூக ஊடகங்களில் போலியான கருத்துக்களை முன்வைப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்றால் விமர்சனம் என்பது சட்ட ரீதியாக இருக்கிறது. தனிநபரை தாக்குதல் இந்த தனிநபர் தாக்குதல் என்பது ஒரு போட்டித்தன்மையாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. அறிந்த வரைக்கும் ஒரு தனி முதன்மை போட்டித்தன்மையாக. ஏனென்றால் இன்றைக்கு இந்த மருத்துவர் வெளிநாடுகளுக்கு சென்று கூட பல பணங்களை பரப்புவதனூடாக மக்கள் மத்தியில் பிழையான கருத்துக்கள் கொண்டு செல்வது. இதற்கு எதிராக எதிர்காலத்தில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இவர்களுக்கு ஒரு ஆதரவை பெற்றுக் கொடுப்பது நிமித்தமாக எதிர்காலத்தில் இந்த விசாரணை என்பது உண்மையானதா என்று ஆராய்ந்து நிரூபிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது. பல குற்றச்சாட்டுகளை அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அவரால் ஒன்று கூட நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் அவரிடம் நாங்கள் கூறுகிறோம், உண்மையான ஒரு நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை செய்யுமாறு நாங்கள் கேட்கிறோம். இன்று வைத்திய அரச சங்கத்தினர் நடத்துகிற ஒரு போராட்டம் வந்து வெளிப்பட ஆதார வைத்தியசாலைகளிலே இந்த புற்றுநோய்க்குரிய காப்பாற்ற கொண்டிருக்கிறாங்க. இங்கிருந்து எத்தனையோ மக்களை இங்கேருந்து ரிப்போர்ட்டை அவங்க கொழும்புக்கு அனுப்பி கொழும்புல இருந்து ஏதோ மாத கணக்குக்கு கூட தான் ரிப்போர்ட் அவருக்கு கேன்சர் இருக்கோ இல்லையோன்றது இங்கே வருதான். அந்த ஒரு இந்தியில் அது பாரத்துக்குள்ளே இங்கே இருக்கிற அந்த மக்களே கேன்சர் பரவி போகும். அதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த புற்றுநோய் வைத்தியசாலையை காப்பாற்றணும், களப்படுத்தணும் இருக்கிறாங்க. அதுக்காக வைத்திய அதிகார சங்கத்தால் வெளியிடப்பட்ட கோரிக்கைகளை இங்கே வந்து பொதுமக்களோட சேர்ந்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இதை உரியாக்கள் கணக்கெடுக்கணும். ஏன்னா இங்கே வார ஆக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டார்கள். ஏழைகள் அந்தந்த நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் 1000 2000 வேலை செய்கிறாங்க. அவையால் வேறு மாநகரமுக்கோ அங்கேயோ ப்ரைவேட்லேயோ போய் காசு கொடுத்து புற்றுநோயை சரிப்படுத்தல. அப்போ இதை கட்டாயம் இதை பார்த்து உரிய அரச வைத்தியர்கள் இதுக்கான முடிவை கட்டாயம் எடுக்கணும். இல்லாட்டி இங்கே இருக்கிற நிர்வாகத்தை மாற்றணும். அதுக்காகத்தான் இந்த போராட்டம். ஒரு மக்களின் அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை காக்கிற ஒரு செயல்பாட்டைத்தான் வைத்தியசாலைகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் தங்களோட உயிரை காக்கிறதுக்காக நம்பி வர்ற இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் மனிதருடைய அதிக உச்ச உரிமை அவருடைய உயிரை பாதுகாக்கிறது. இந்த வைத்தியசாலை நிர்வாகமோ அல்லது இதை உயர் அதிகாரிகளோ இந்த சாதாரண மக்களுடைய அந்த உயிர் காக்கிற நடவடிக்கைகளில் ஏன் இப்படி முறைகேடான விஷயங்களை பிரயோகிக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால்
இன்றைக்கு இந்த வைத்தியசாலைகளை நம்பித்தான் இந்த மக்கள் வருகிறார்கள். அதுலேயும் வந்து இந்த கேன்சர் என்ற புற்றுநோய் வந்து இன்றைக்கு எங்களோட பிரதேசங்கள்ல வந்து ஒரு சாதாரண நோயாக ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி இன்றைக்கு புற்றுநோய்கள் வந்து வருவதாக வந்து கண்டறியப்படுகிறது. எப்போ பார்த்தாலும் கேன்சர் புற்றுநோய் என்ற விஷயங்கள் வந்து வெளியில கொண்டு வரப்படுகிறது. அப்போ அதுக்கான ஒரு தகுந்த சிகிச்சை, அதுக்கான ஒரு ஆதரவை, அதுக்கான ஒரு பிரதிபலனை வந்து இந்த மக்கள் மிகவும் ஒரு நம்பிக்கையோட வந்து இந்த வைத்தியசாலைகளை நாடி வரைகளை வந்து அவர்களுக்கான அந்த பணி வந்து சரியாக நடைபெறாததை நாங்கள் மனமடைந்துகிறோம். முக்கியமாக இந்த உயர் அதிகாரிகளோ, இந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களோ, இந்த மருத்துவ இடங்களை வந்து நிர்வகிக்கிறவர்களோ வந்து இந்த விஷயத்துல வந்து கவனம் எடுக்க வேண்டும். மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை மீறுற செயல்பாட்டை வந்து நீங்கள் நிறுத்த வேணும். அவர்களோட உயிர் காக்கிற பணியை வந்து நீங்கள் சரியாக செய்ய வேணும் என்று இந்த இடத்துல வந்து நாங்கள் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நான் இந்த ஆதரவு வைத்திய கிளிப்படையின் அரசாங்க மருத்துவ வைத்திய அதிகார சங்கத்தின் கிளையின் செயலாளர். இன்றைய போராட்டம் மிகவும் கவலைக்கிடமான சுகாதார மற்றும் குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சை குழப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். கிள்ளிப்படை புற்றுநோய் மருத்துவமனை என்பது வடமாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு விசேட புற்றுநோய் மருத்துவமனையாகும். வடக்கிலிருந்து நூற்றுக்கணக்கான ஏழை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தினம் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றார்கள். தெற்கிலிருந்தும் நீண்ட தூர பயணத்தினை கருத்தில் கொள்ளாது நாளாந்தம் பெருமளவான மக்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றார்கள். கடந்த வருடம் ஏறத்தாழ 11% மக்கள் வெளிமாகாணங்களில் இருந்து இந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் மருத்துவம் சிகிச்சை பெற்ற மக்கள் ஆவர். இது இதற்கு முன் இருந்த வருடத்திலும் விட அதிகரித்துள்ளது. இதிலிருந்தே எமது புற்றுநோய் மருத்துவமனை இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் சிறந்த அர்ப்பணிப்புடன் சிறந்த சேவையை வழங்குகிற என்பது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய தெரிய வருகின்றது. இதை சிதைக்கும் நோக்குடன் திட்டமிட்ட முறையில் மருத்துவ நிர்வாகியின் துணையுடன் சிதைக்கும் நடவடிக்கைகள் கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகின்றன. தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொள்ளாத தன்னலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினால் பழிவாங்கும் மற்றும் அடக்குமுறைகள் போன்ற கேவலமான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பொய்யான அவதூறுகளை சமூக வலைதளங்களில் பரப்பி சிறந்த மருத்துவ நிபுணர்களை நாட்டை விட்டு வெளியேற தூண்டுகிறார்கள். இதன் மூலம் மக்கள் இனிமேல் தனியார் அல்லது மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த போராட்டம் தனி மனிதருக்கான போராட்டம் அல்ல, ஏழை மக்களுக்கானது, ஏழை நோயாளிகளுக்கானது, இலவச சிகிச்சையை பாதுகாக்கும் போராட்டமாகும். நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் ஆதரவு இன்றியமையாத ஒன்று. இந்த உரிமையை, அதாவது இலவச சிகிச்சையை ஏழை மக்கள் பெறுகின்ற உரிமையை பாதுகாக்க மக்கள் நம்முடன் கைகோர்க்க வேண்டும். அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் எல்லோரும் வேற்றுமைகளை கலந்து புற்றுநோய் வைத்திய நோயாளிகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக ஒன்று சேர வேண்டும். நோயாளர்களுக்கு தரமான இலவசமான சிகிச்சை பெறும் உரிமையை மறுக்கும் சட்டவிரோத செயல்களில் இருந்து பாதுகாத்து புற்றுநோய் புற்றுநோய் நோயாளர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காக எல்லாருடைய பங்களிப்பையும் கேட்டு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. வந்து மருந்து ஈட்டு போட்டு போன் பண்ணால் அதுக்கான சொந்த செலவுகள் வந்தால் வேலை செய்யல. அது இது முழுக்க வசதி படைச்சாக்கள் வெளிநாட்டில் இருந்தால் கொடுக்குற காசுகள் மூலமாக தான் அதை அரசாங்கத்தினூடாக உரிய முறையில் அவை அனுப்புகிற காசுகளை நாங்கள் சேமித்து வச்சுதான் மக்களுக்கு நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான வெளி வேலைகளுக்கான காசுகள் வந்து கொடுக்கறதுக்கு அரசாங்கத்திலையும் வசதி இல்லை. அந்த சனங்கள் வெளியில இருந்து எங்கட நாட்டு சனங்கள் எங்கட இடங்களில் வாழ்ந்த மக்கள் வெளிநாடுகளில் எங்கட அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு அனுப்புகிற காசுகள் வந்து முடக்கப்படுது. இதனால எங்களோட ஒரு அரசாங்கத்துக்கு காசுக்கு வாங்கி ஒரு டொய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு கூட போதுமான அளவு பண வசதிகள் அரசாங்கத்தால் செய்யப்படாத முறையில் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து எடுக்கப்பட வேண்டி இருக்கு. இந்த எங்களோட புலம்பெயர் மக்கள் கொடுக்குற காசுகளை வந்து நிர்வாகங்கள் முடக்கி கொண்டிருக்கக்குள்ள எங்களால் உரிய முறையில் சிறந்த முறையில் சிகிச்சைகள் வழங்குறதுக்குமே தட்டுப்பாடுகள் இருக்கு. ஏற்கனவே டாக்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயினா டாக்டர்ஸ் மட்டும்தான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டல்லேயே இருக்க வேண்டிய அளவுக்கான டாக்டர்ஸ் எல்லாம் அதோட குறைந்த அளவான டாக்டர்ஸ் தான் நாங்கள் எங்களோட நேரங்களையும் வீணடிச்சு நாங்கள் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கீங்களா எங்களை கூட இன்னும் நிர்வாகங்கள் நசுக்கும் போது நாங்கள் இதை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் இருக்குது. புற்றுநோய் நோயாளர் பிரிவு தான் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. புற்றுநோயாளர்கள் வந்து மற்ற நோயாளர்களை விட சிறந்த முறையில் சிகிச்சை வழங்கப்பட வேண்டிய நோயாளர்கள் அவர்களை பாதிக்க வச்சு அவர்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு நிர்வாகம் நடந்து கொள்றதை தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களோட கருத்து வந்து என்னன்னு கேட்டு இப்போ தனியார்கிட்ட போய் நாடக
புற்றுநோய் சிகிச்சை பெற்ற ஆட்களை இங்கே வந்து இதுகளை அவை வந்து தடுத்து நிறுத்தினால் மக்கள் நிச்சயமா வெளியிடங்களுக்கு போவார். இல்லாட்டிக்கு போகணும்னா மகரகம வைத்தியசாலை தான் போகணும். அப்ப இங்க போய் வர்றது எங்களுக்கு மன்னார் கிளிநொச்சியில இருந்து ஆட்கள் இங்க வந்து ஒரே மாகாணத்துக்குள்ள ஆட்கள் டிராவல் பண்ணி வந்து இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கா, இங்க இருந்து மகரகமாக போறது இவ்வளவு கஷ்டம் இருக்கு. அடுத்தது நிர்வாகம் இப்படியான செயற்பாடு அதுல நாங்கள் தட்டி கேட்டு போராடி கொண்டிருக்கோம். போராட்டமானது தெல்லிப்பளை ஆதரவு வைத்தியசாலையில் அரசு வைத்திய அதிகார சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏனென்றால் இங்கே தெல்லிப்பளை ஆதரவு வைத்தியசாலை சில வைத்தியர்கள் மற்றும் வைத்திய நிபுணர்கள், குறிப்பாக புற்றுநோய் வைத்திய நிபுணர்கள் மற்றும் ஏனைய வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களுக்கு எதிராக ஆதரவற்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இதனால் என்னென்றால் எல்லாரும் வந்து விருப்பத்தை குறைச்சி நம்முடைய மக்களுக்கு வழங்கும் சேவைகளை வழங்குவதை சரியாக கஷ்டப்படுகிறது. அதாவது மனமுங்கி சேவை வழங்க முடியாது. அது ஒரு சில வைத்திய நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தீர்மானித்தும் இருக்கிறேன். என்றால் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது சொன்னால் ஆதாரம் இருப்போம். இது வந்து என்னன்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தால் எங்களோட ஊகம் என்ன ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் வெளியில் அந்த நியூஸ் போய் அது வந்து தேவையில்லாமல் வெளியிடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் கலைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எங்களுடைய பிராந்திய சுகாதார பணிப்பாளர், மாகாண சுகாதார ஆளுநர் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆளுநர் வந்து இந்த நிர்வாகத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கு எதிராக இது விசாரணை ஆரம்பிக்க சொல்லி கடிதம் போட்டிருந்தோம். எங்கள் மாகாண சபையில் இருக்கிற சுகாதார பணிப்பாளர்களால் வந்து இன்னும் விசாரணை வந்து முன்னெடுக்கப்படையது. அதான் இந்த பிரச்சனை. இதால் வந்து என்ன மக்களுக்கான சேவையை வந்து வழங்கல. முதலாம் முக்கியமாக இந்த வைத்திய சந்திக்கு எதிராக பண மோசடி குற்றச்சாட்டு நடத்தப்பட்டது. அவ பற்றி சமூகத்தில் செஞ்ச எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி நீங்கள் குற்றச்சாட்டு ஒன்று செய்திருந்தா உரிய ஆதாரம் இருக்கணும். அவள் ஏன் அதை அப்படி அவர் கூட நீங்கள் பார்த்துருந்த வழிவாய் இப்போ கடந்த 2 வருஷமாக புற்றுநோயாளிகள் சிகிச்சைக்காக பல வேண்டுகோள்களை வைத்திய ஆசிரியர் விட்டு வச்சுவார். அவர் கேட்ட ஒன்றுமே செய்து கொடுக்காத காரணத்தில் அவள் அது சம்பந்தமாக வந்து மாகாண ஆளுநருக்கும் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் பணிப்பாளருக்கும் அனுப்பியிருக்கிறார். அதுக்கு இவர் தாக்குதல் நடத்தும் மூலமாகத்தான் இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெளியில வேறு ஆட்களோட நடத்தி அவங்க தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதலில் ஆதாரம் இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கார். இப்படி இவருக்கு மட்டும் இல்லை, சில அவருக்கு மட்டும் இல்லை, இங்கே சில பதிலை வைத்திய நிபுணர்கள், சில வைத்திய நிபுணர்கள், பல வைத்தியர்கள் எல்லாருக்கும் எதிராக வந்து தனிப்பட்ட தாக்குதல் வந்து ஆதாரம் இல்லை. நீங்கள் எந்த குற்றச்சாட்டு ஆதாரம் வேணும். இதால் வந்து பிரச்சனை என்ன சொன்னா, இப்போ அரசாங்க வைத்தியசாலையில சிறப்பாக வேலை செய்த விருப்பத்தோடு இருக்கிற வைத்தியர்களே அது வந்து இடத்துல இருந்து அவர்களுக்கு அந்த வைத்தியசாலையில் வேலை செய்த விருப்பம் ஏற்படுத்துது. இதுதான் இதுக்கான தான் நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டம். இதுக்கும் பிராந்திய சுகாதார பணிப்பாளர், கவர்னர், மாகாண பணிப்பாளர்கள் வந்து ஆக்சிடென்ட் காட்டி அடுத்தடுத்த கிழமைகளில் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து எங்களோட வடக்கு மாகாண அரசு வைத்திய சங்கத்தின் இணைப்பாளர்கள் வந்து சொல்லிட்டு வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் முதலாவது நாங்கள் தெளிப்படை, அடுத்தது வந்து எஃப்னா வடமாகாணம், யாழ் மாவட்டம், பிறகு வடமாகாணம் ஃபுல்லாக வந்து ஏன்னா சுத்தம் வந்து சொன்னால் அரச வைத்திய சபையை குழப்புறது, இலவச வைத்திய சபையை குழப்புறது. அதாவது என்னது நோக்கமே மெயினாக வந்து இலவச அரச வைத்தியசாலையை வினத்திரமாக கொடுக்கலாம். அது நோக்கம் இதை குழப்ப சக்திகள்லாம் இந்த வேலையை செய்யும். இதுக்கு எதிராக கொடுக்கலாம் அரச வைத்திய அதிகாரம் செலுத்துவாங்க. இதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தேவை. அதுதான் எங்களுடைய இது கோரிக்கை. அவர் வந்து இது சம்பந்தமாக சொல்லிட்டு தாங்கள் எந்த வித இடையூறு செய்யல, ஒத்துழைப்பு வழங்குற தன் மீது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு தன் மீது வைக்கப்படுது. என்னண்டா இப்போ ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் கிட்ட பார்த்துருக்க சமூக வலைத்தளங்களில் வைத்திய சார்ந்த பண மோசடி. சரி, அதுக்கு நீங்கள் பண்ணணும்னா ஒரு நம்ம பேர் ஒரு தேவஞான சமூக வீடியோவில் பார்த்தா படைத்துள்ளேன். நான் வைத்தியர் தேவநேசன் எனக்கு சொன்னார். அவர்கிட்ட நான் கேட்டு அவர் அந்த பேங்க் புத்தகத்தை படைச்சு வச்சிருக்காரு. அவர் பேங்க் புத்தகத்தை பதிச்சு வச்சு 10 நிமிஷமா வைப்போமே அது என்னென்ன சொல்றது. ஆதரவு சொல்லி உங்களோட பேங்க் புத்தகம் நான் பதிச்சு வைக்கல, உங்களோட பேங்க் புத்தகம் நான் பதிச்சு வச்சிருக்கேன். அது சொல்றானே என்ன போகுது. அதான் நெல் அவர் என்ன சொல்றாரு, தண்ணி தொடர்ந்து கேட்டு பேங்க் பதிச்சு வச்சிருக்கிறது அந்த விஷயங்களோட சொல்றாரு. என்னென்ன போகுது நான் சொல்ல அந்த அந்த விஷயங்களை நீங்க சொல்லலாம். இப்ப இங்கே நடக்கிற விஷயம் எங்களுக்கு வேலை செய்கிற வைத்தியர்களுக்கு தெரியாத விஷயம். வைத்திய நிபுணர் இந்த கணக்கோ இது மோசடி சம்பந்தமாக புத்தகத்தை படித்து வைத்திய அத்தியாவசியம் வச்சுக்கிறானோ பிரமுகர் சமூக பிரமுகர்கள் சொல்கிறேன். இல்லாத ஆதம் இல்லாமல் இருக்காதானே. இது சம்பந்தமாக கவர்மெண்ட்டாக நீங்கள் வைத்திய மண்ணாக்கு போட்டான்னு நினைக்கிறேன். அதாவது பிள்ளைங்களாண்டி இல்லை மதிக்காது மண்ணாதான் பிள்ளைங்க போகிறதா நீங்கள் அவாவை கேட்டுதான் சொல்லி கணக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவன் இப்போ லெட்டர் தான் வாட்ட கேட்டு அனுப்புறான். எத்தனை டேட் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆளுநர். நான் காரணம் சுயந்தன்
வைத்தியர் தெல்லிப்பளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம். இவர் என்ன செய்யறான் அர்ஜுனாக போய் கொடுத்து சொல்லி இருக்கிறேன். இவர் வந்து 2 வருஷம் எப்போ கீழே வந்து கண்டுக்கிறியா இவர் தான் நாள் 2 வருஷமா உள்ளதா வெளியிலே வரல மேலும் இவர் தான் இவரை இதுக்கு மேல கண்டனீங்களா? 2 லட்சம் வேலைக்கு வந்து எப்பயாவது இவரை கண்டிருக்கீங்க. இன்றைக்கு தான் கீழே நிக்கிறேன். 8 மணிக்கு வந்தா 4 மணிக்கு போயிடுவேன். இது கீழே கீழே என்ன நடக்குன்னு ஒன்றும் பாக்கல. இன்றைக்கு ஒரு நாள் தலைக்கு வந்து கீழே நிக்கிறேன். டாக்டர் கிரிஷாந்தி கேட்டால ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்து கொடுத்தவரான்னு பாருங்க. ஒன்றுமே இல்லை. அவ கிளைக்கிறதுக்கு நிக்கிறேன். ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. வந்து பேஷன் திருப்பி போடுவீங்க வந்து சாப விடுறீங்க இல்ல வந்து பேஷன் கிளினிக் வந்து பேஷன் அப்படி இருக்க முடியாது சொல்றது இல்ல உங்களுக்காக கிளினிக் வந்து பேஷன் வெளியால போயிடான்னு சொல்றது இன்னொரு இருக்கு. போர்ட்ல அடி பண்ணா கூட போயிட்டா போடா சொல்லல அவ்வளவு பேச சொல்லி வந்தாங்க கிளினிக் வந்தாங்க அப்படி இருக்கு என்ன சொன்னா எங்க வேலை என்ன நோயாளிகளுக்கானது எங்க தனிப்படுத்த வைக்கல நாங்க விளங்கப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரியும். பின்னுக்கு வந்து பாருங்க இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. இந்த 3 மாடி உணவு நான் தான் தொடங்கினேன். 3 மாடி உணவு எல்லாம் இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. வந்து பாருங்க சரிதானே இல்லைன்னா விடுங்க. மற்றபடி நான் என்ன பெட்டி புழுவாங்க அதான் சொல்றோம். சரி நாங்கள் ஃபேஸ் பண்ணத்தானே வேணும் பிரச்சனை. ஏன் நாங்கள் சும்மா அவங்க எல்லாம் கொடுத்து கொடுவாங்க கதைப்பான் சட்டம் கொடுவாங்க வந்தால் எந்த பேஷண்ட் வந்து நான் பேஷண்டாக விடுங்க. பேஷண்ட்டை நாங்கள் சும்மா செய்து கொண்டு இருப்பான் அவ்வளோதான் இருக்க முடியும். அந்த புற்றுநோய் பிரிவு தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதான். அது உங்களோட நிலைப்பாடு என்ன? இது அந்த இயங்கப்படி இல்லாத சீராக நடப்பதற்கான அந்த ஒத்துழைப்பு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி உங்களுக்கு மீது குற்றச்சாட்டு புற்றுநோய் பிரிவின் அந்த விஷயத்தில் அதுக்கான ஒன்றுமே நான் தடுக்கல. எல்லாம் வெள்ளிப்பள்ள டிசிசி மீட்டிங்களான அந்த பிரச்சனையை வரப்பட்டது. இந்த இதுகள் அதுக்கு பிறகு அது இன்னொரு தானே அதுக்கு நாங்கள் போவான்ட்டு அது எனக்குன்னு நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும். அது யாராவது பார்த்து கொள்ள வேண்டியான. சரி நானுமே நீங்கள் இப்போ கேட்டபடியே தான் நான் சொல்கிறேன். இனிமேல் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எதையும் ஃபேஸ் பண்ண ரெடி. ஒரு சதன் நான் எடுத்துட்டு யாராவது ப்ரூவ் பண்ணினால் வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறேன். எஃப்சிஐடிக்கு நீங்கள் சொல்லலாம், சிஐடிக்கு ஒரு சாதம் நான் கவர்மெண்ட் காசு எடுத்தாண்டு ப்ரூவ் பண்ணினான் யாராவது நான் கத்தவன் இல்லை. நான் வந்து பேஷண்ட்டாக விடுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் பேஷண்ட்டை இப்போ நான் எங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன். மற்றபடி நான் இப்போ நீங்கள் அதுக்கு வந்தபடியாக நான் கதைக்க முடியும். நான் யாரை பற்றியுமே கூட கதைக்கவும் இல்லை. எனக்கு இது ஒன்று கேட்குறபடியாக நான் சொல்கிறேன். ஆனால் இது மற்றபடி நான் எதுவும் நான் கதைக்க விரும்புகிறேன்.
வைத்தியசாலையில் கடந்த 3 வருடங்களாக பணியாற்றி வருகின்றேன். என்னுடைய நோக்கம் முழுவதும் இந்த கொடிய வருடத்தால் துன்பப்படுகிற மக்களுக்கு சரியான சேவையை கொடுப்பது மட்டும்தான். பல அழுத்தங்கள் குறைப்பதனால் எங்களுடைய வைத்திய நிபுணராக இருக்கட்டும், வைத்தியர்களாக இருக்கட்டும், பணிபுரிகிற மற்ற அங்கத்தவர்களாக இருக்கட்டும் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள். இது சாதாரண நோய் போன்றது இல்லை. இது வந்தால் குடும்பம் தொடக்கம் தனிப்பட்ட நபர் வரை எந்த அளவு பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் என்பது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இதனால் இதை வைத்து தங்களுடைய சுயநலனுக்காக லாபங்கள் தேடுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. பொதுமக்கள் இது பற்றி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வைத்தியர்கள் இன்றைக்கு இங்கு வேலை செய்வோம், நாளைக்கு இடமாற்றம் பெற்று வேறு இடங்களுக்கு போய்விடுவோம். எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மக்களுக்கு தேவையான கிடைக்க வேண்டிய எல்லா விதமான இதுவும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய போராட்டம். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நோய் நிமித்தம் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். குறைந்த அளவு நாங்கள் கொடுக்கக்கூடியது அவர்களுக்கு நிம்மதியாக கிடைக்கக்கூடிய இந்த இலவச சிகிச்சையை கொடுப்பது மட்டும்தான். இதற்கான ஆதரவை மட்டும்தான் நாங்கள் கேட்டுள்ளோம். இதனால் எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி வேலையை விட்டு போவதற்கோ வெளிநாடு செல்வதற்கோ ரிசைன் பண்ணுவதற்கோ பல மன எண்ணங்களோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போனால் எங்களுடைய நோயாளர்களுடைய தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பிலே தான் பாதிப்பு ஏற்படும். அதற்காக மட்டும்தான் நாங்கள் இதில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனால் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட லாபமும் இல்லை. மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம். என்ன விதமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது? நாங்கள் செய்ய மக்களுக்கு செய்ய போகின்ற எல்லாவித சேவைகளிலேயுமே ஏதோ ஒரு உள்நோக்கி இருப்பதாக கருத்தில் கொண்டு எல்லாத்தையுமே கேள்வி எடுத்தாங்க. இதுல எங்களுக்கு இந்த தனிப்பட்ட எதுவுமே இதுல இல்ல. பேஷண்ட்டுக்கு என்ன கிடைக்கணுமோ அவர்களுக்கு உயர்ந்த மட்டம் எங்களால் கொடுக்கக்கூடிய மருத்துவ சேவையை கொடுப்பது, கிடைக்கிற வளத்தை வைத்துக்கொண்டு மேக்சிமம் எங்களால் செய்யணும் என்றுதான் நாங்கள் பாடுபடுகிறோம். இதுல எங்களுக்கு எந்த தனிப்பட்ட இதுவும் இல்லை. அதைத்தான் தெரியும். தாங்கள் எந்தவித அழுத்தமும் தெரிவிக்கலன்னு சொல்லி நிர்வாக தரப்பு சொல்கிறது. நிர்வாக தரப்பில் ஏற்படுகிற அழுத்தங்களை பற்றி நேரடியாக எனக்கு இது பற்றி தெரியாவிட்டாலும் பொதுவாக இந்த யூனிட் என்று சொல்லிக்கொண்டு எங்களை வைத்திய நிபுணரையோ அல்லது அவரை ஹரஸ் பண்ணுவது கூட எங்கள் எல்லாரையும் ஹரஸ் பண்ணுவதற்கு தான் சமமானது. இது எங்களை மட்டுமில்லை, எங்களுக்கு பேஷண்ட் கேர் தான் பாருங்க. காப்பாற்று
எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்க வைத்தியசாலைக்குள்ள. பார்த்தீங்கன்னா வைத்தியசாலையை பொதுமக்களும் வைத்தியர்களும் சேர்ந்து இந்த இடத்த முற்றுகையிட்டு இருக்கணும். ஏன்னா இங்கே நடக்கிற சில நடவடிக்கைகள் வந்து மக்களுக்கு பிடிக்கல. அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் எம்பிக்கள் வந்து இதுக்கு ஒரு விரைவில் பார்லிமெண்ட்டில் கதைச்சு விரைவில் ஒரு தீர்வு பெற்று இந்த மக்களோட பிரச்சனையை வந்து பூர்த்தி செய்யணும்.